ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மத்தேயு 7:7 சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். முதலாவது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், தட்டுகிறவர்கள் அவர்கள் திறக்கப்படும். முதலாவது நாம் தேவனிடத்திலே கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம யாரிடத்துலையும் கேட்குறோம், எனக்கு பண தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம மனிதரிடத்தில் போய் தேவைகளை கேட்கிறோம். ஆனால் அவர்கள் உடனே சிலர் கொடுத்து விடுவார்கள், சிலர் கொடுக்காம விட்டு விடுவாங்க. ஆனால் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் பரிபூர்ணமாய் நம்மளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போது அன்னாள் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் கண்ணீர் விட்டு அவர் கேட்கிறார். ஏன்னா அவளுக்கு பிள்ளை இல்லை. அவருக்கு பிள்ளை இல்லாததுனால ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு அவர் கேட்கும்போது, அப்போது அந்த ஏலி அந்த ஆசாரியன் மகளே நீ ஏன் இப்படி கதறி இது பண்ணிகிட்டு இருக்க இருக்கும்போது, இல்லை நீ சமாதானத்தோட போ, ஆண்டவர் நீ கேட்டதை உனக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா அந்த அன்னாள் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாமல் ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்போது அவள் தேவ சமூகத்தில் கேட்கும்போது அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்த உடனே அவள் எந்திரிச்சு போயிடுறாள். அவளுடைய பாரத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு, எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீர், ஆனால் அந்த குழந்தையை நான் உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கிறா, ஆண்டவர்கிட்ட கேட்குறா. அது கேட்ட உடனே அவளுக்கு ஒரு சமாதானம் வந்துடுச்சு. அவள் வீட்டுக்கு கடந்து போயிடுறான். சில நாட்களுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அவர் தான் சாமுவேல். அப்போது அன்னாள் கேட்ட உடனே அவளுக்கு ஆண்டவர் சாமுவேலை ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆனால் அந்த அன்னாள் சாமுவேலை ஆலயத்தில் கொடுத்தார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். இது மாதிரி கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இப்போது பார்த்திங்கன்னா ஒரு குருடன் உட்கார்ந்துருக்கிறான். அப்போது கூட்டமாக போயிட்டுருக்காங்க. இதில் யார் போய் கொண்டிருக்கார் என்று அவனுக்கு கண்ணு தெரியாது. அவன் கேட்குறான், யார் போய் கொண்டிருக்கார் போது இயேசு இந்த வழியை கடந்து போயிட்டுருக்காருன்னு. அப்போது இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி இவர் கூப்பிட்றாரு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அதட்டுறாங்க, இவன் கத்தாத அப்படின்னு. இவன் பலமாக சத்தம் போடுறான். அப்போது அவர் தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடும்போது இயேசு திரும்பி பார்த்து அந்த மனிதனை கூப்பிடுறாரு. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். உடனே அவன் சொன்னார், ஆண்டவரே என்னுடைய கண்கள் திறக்கப்படணும். அப்போது ஆண்டவர் உடனே அவருடைய கண்களை திறந்து அப்போது அவன் பார்வை அடைந்தான். அப்போ இயேசு அவன் பின்னாடி சென்றான். அப்போது அந்த பிறவி குருடன் பாருங்கள், அவன் இயேசு போகிறார் என்று தெரிந்த உடனே அவன் சத்தமாய் கூப்பிட ஆரம்பித்தான். ஆண்டவரை கூப்பிட ஆரம்பித்தான். தாவீதின் குமாரனே எனக்காக இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்காக இறங்கும், இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். சத்தம் போட்டு கூப்பிடுறான். அப்போது அவன் கேட்குறான், எனக்கு அப்புறம் கூப்பிட்டு அவன் ஏசப்பாவை கூப்பிட்டதுனால அவர் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்து அவனை கூப்பிட்டு, அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், நான் பார்வை அடைய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அப்போது ஆண்டவர் அவன் பார்வை அடைவதாக, உன் விசுவாசம் ரட்சித்தது, பார்வை அடை. அப்போ அவனுக்கு பார்வை கிடைச்சாச்சு. அப்போது பாருங்கள், அவன் கேட்கறதுனால அவன் கண்கள் பெற்றுக்கொள்கிறான். அப்போது அவன் பலமாய் சத்தமாய் வேகமாய் கூப்பிடுறான், ஓ ஆண்டவரே என்னை கடந்து போகாதீங்க, நீங்கள் போகிறது நான் பார்த்துட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க, என் கண்களை திறக்கும்படி கிருபை செய்யுங்க,
அப்படின்னு அவன் கேட்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல நின்று திரும்பி பார்த்து அவனை அழைக்கிறார். அழைத்து அவன் கண்களை திறக்கிறார். அவன் கண்கள் பார்வையடைந்து அவன் அற்புதமாய் அவன் பார்வையடைந்து அவன் இயேசு பின்னாடியே கடந்து போகிறான். பார்த்தீங்களா? அப்போது நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். அப்போது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போது தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள், நாம் கண்டடைவோம். நம்ம தேடுகிறது நம்ம அதிகாலையிலே ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் நம்ம கண்டடைவோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதத்தில் சொல்கிறது. நாம் அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதித்து அவரை தேடும்போது நாம் அவரை கண்டடைவோம். அந்த நாளிற்கான ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கையில் கொடுக்கறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அதிகாலையில் ஆண்டவரை தேடி பாருங்க. அப்போது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரே என்று நீங்கள் கூப்பிடும்போது தேடும்போது ஆண்டவரை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவரை நீங்கள் பார்க்க முடியும். அவர் உங்களுக்கு தரிசனமாவார். அவர் உங்களோடு பேசுவார். உங்களுக்கு ஆலோசனை தருவார். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் குடும்பத்துக்காக இறங்குவார். அப்பொழுது நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆண்டவர் தேடினவங்க எல்லாருமே கண்டடைந்தாருங்க. ஆண்டவர் சகையை பார்த்திங்கன்னா ஒரு அத்தி மரத்தில் மேலே ஏறி உட்காந்து பார்க்குறாரு. அங்கே சீசர்களை இயேசு சீசர்களோடு வந்து கொண்டு இருக்கிறார். கூட்டமாக இருக்கிறது. அப்போது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி தேடிக்கொண்டிருந்தான். அப்போது இவனுக்கு இவன் குள்ளனாக இருந்ததுனால இவன் என்ன பண்ணுறான், மேலே ஏறி அங்கே உட்காந்துட்டான். உட்கார்ந்த உடனே இயேசு எப்படிப்பட்டவரோ என்று தேடி பார்க்கும்படி தேடுறான். இயேசு எப்படிப்பட்டவர், ஏன்னா இவன் குள்ளனாக இருக்கிறதுனால இயேசுவை பார்க்க முடியாது. இவன் அத்தி மரத்தில் அந்த மரத்தில் ஏறி உட்காந்து அவன் பார்க்குறான். பார்க்கும்போது இயேசு அந்த வழியை கடந்து போய் கொண்டு இருக்கிறார். அப்போ இயேசு சொல்கிறாரு, சகையே நீ கீழே இறங்கி வா, இன்று நான் உன்னோடு பந்தி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவர் இவன் எல்லார் மாதிரி நின்று பார்க்காம இவன் ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவன் தேடுறான். தேடும்போது இவனுக்கு கூலனாக இருக்கிற பார்க்க முடியாதே. சரி, நம்ம மேலே ஏறி ஆண்டவரை பார்ப்போம்னு சொல்லி மேலே ஏறி பார்க்குறான். அப்போ ஆண்டவர் அவனை இவன் தேடுகிறான் என்று ஆண்டவர் தெரிந்த உடனே அவன் மேலேருந்து ஆண்டவர் சொல்கிறாரு, சகையோ, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்கும்படியாக வந்திருக்க, நீ இறங்கியோ அப்படின்றார். அப்போது அவன் மிகவும் சந்தோஷமாக இறங்கி வருகிறான். இறங்கி ஆண்டவரை அழைத்து கொண்டு போய் தன் வீட்டுக்கு கூட்டு போனால் அவனுக்கு மிகவும் சந்தோஷமாயிருச்சு. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் அந்த சகையை ஓடி போய் அவங்க விட்டுருக்கிற எல்லா பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்குறான். நான் அதிகமாக ஏதாவது வாங்கியிருந்தானா ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுக்குறான். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வீட்டுக்கு இன்றைக்கி ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்கிறாரு. அப்போது அவன் பாருங்கள், ஆண்டவர் வந்த உடனே அவனுக்குள்ளே இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் கொடுக்குறான். ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சி இருந்துச்சு. நம்ம வரி வசூல் பண்ணுறவங்க அநியாயமாக நான் ஏதாவது வாங்கியிருந்தா, அநியாயமாக நான் ஏதாவது சம்பாதிச்சிருந்தா, நான் அதை மற்றவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி அவன் கொடுத்துட்றான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறாரு, இவனுக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நம்ம அதிகாலையில் தேடும்போது ஆண்டவரை நம்ம கண்டடைவோம். ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போது நம்ம கேட்கிறவர்கள் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் தட்டுகிறவன் திறக்கப்படும் என்று சொல்கிறான். அப்போது நம்ம தேவனிடத்தில் நம்ம தட்டும்போது அவர் நம்மளுக்கு திறக்கப்படும். இதோ ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ வாசப்படியிலிருந்து தட்டுகிறேன்,
எவன் ஒருவன் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறக்கிறானோ அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் வந்து நம்ம வாசப்படியிலிருந்து நம்ம கதவை தட்டுகிறார். நம்முடைய இருதய கதவை தட்டுகிறார். நம்ம வந்து நீங்கள் திறந்து கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களுக்குள்ளே பிரவேசிப்பார். உங்களுக்குள்ளே பிரவேசித்து உங்களோடு போஜனம் பண்ணும்படி அவர் விரும்புகிறார். நீங்கள் அதிகாலையில் ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் உங்களுக்கு தென்படுவார். ஆண்டவர் வந்து நீங்கள் இருதயத்தை திறக்கும்போது ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்து விடுவார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அப்போது நம்ம ஆண்டவரை கண்டடைவோம். ஆனால் நம்ம இருதயத்தை திறக்காமல் ஒரு சிலர் இருப்பார்கள். இருதயத்தில் பார்த்திங்கன்னா இருதயத்தை திறக்காமல் ஒரு சிலர் இருக்கும்போது ஆண்டவர் வந்து வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் உட்பிரவேசிப்பேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமாங்க, நீங்கள் வந்து ஆண்டவருக்கு வந்து கதவை திறக்கும்போது ஆண்டவர் உங்களுக்குள்ளே உட்பிரவேசிப்பார், உங்களோடு கூட போஜனம் பண்ணுவார். அதனால் ஆண்டவர் ஆண்டவர் உங்கள் இறுதிய கதவாகிய வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறார். அப்போ நீங்கள் திறக்கும்போது ஆண்டவர் உங்களோடு கூட வந்து போஜனம் பண்ணுவார். அப்போது நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு வந்து பதில் கொடுக்கிறார். நம்ம தேடும்போது ஆண்டவர் நம்மளுக்கு வந்து தென்படுகிறவராக, நம்மளுக்கு நம்மளை அதிகாலையில் நம்ம தேடுகிறவன் கண்டடைவான், நாம் பார்க்கக்கூடியவராக ஆண்டவராக இயேசு இருக்க போகிறார். அது மாத்திரமில்லை, நம்ம வந்து ஆண்டவர் நம்ம இருதயத்தை வந்து தட்டுகிறவராக இருக்கிறார். நம்ம வந்து வாசப்படியிலிருந்து நமக்கு தட்டுகிறேன். எவன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனுக்குள் உட்பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் ஆண்டவர் வந்து நம்மளை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் வந்து எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம், பண தேவைகள் இருக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வந்து கடன் பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க. இந்த கடன் பிரச்சனை நான் எப்படி கொடுத்து தீர்க்க போகிறேன் என்று சிலர் வந்து தவித்து கொண்டு இருக்கலாம். சிலர் வந்து எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து யார் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நாளிலே உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார், அதிசயத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். நீங்கள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ முன்னேற முடியாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து பண கஷ்டத்தினாலே போராடி கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் கவலையும் கண்ணீருமாக இருக்கிறீர்கள். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படுகிறதுனால உங்கள் சரீரத்தை கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது. ஆகாயத்து பச்சைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்களை பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமாங்க, ஆகாயத்து பறவைகள் பாருங்கள், அவை வந்து விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அவர் வந்து சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனாலும் பரமபிதா அவருக்கு போஷிக்கிறார். நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற பறவைகள், குருவிகள் இதெல்லாம் பாருங்கள், அவைகள்லாம் வந்து விதைக்கிறதும் இல்லை, நூக்கிறதும் இல்லை, அவர் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனால் அனுதின உணவை ஆண்டவராக அவங்களுக்கு, அந்த பறவைகளுக்கு, அந்த விலங்குகளுக்கு ஆண்டவர் போஷிக்கிறார். அப்போது அது கவலைப்படுகிறதுனால உங்கள் சரீரத்தை முழுவதும் கூட்டுவான். ஒழுக்கவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவை உழைக்கிறதும் இல்லை, நூக்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலியாக சர்வ மகிமையில் அவைகளை ஒன்றாகிலும் உடுத்தி இருப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். காட்டு புஷ்பம் பாருங்கள், அது வந்து எப்படி வளர்கிறது. ஆமாம், நம்ம வந்து உணவுக்காக கவலைப்படுறோம், உடுத்த உடைக்காக கவலைப்படுறோம். ஆனால் காட்டு புஷ்பங்கள் வந்து எப்படி வளர்கிறது பாருங்கள். அவளை வந்து ஆண்டவர் எப்படி உடுத்தி வைத்திருக்கிறார். ஒரு காட்டு புஷ்பத்துக்கு ஆண்டவர் வந்து அவ்விடத்தை உடுத்தி வைத்திருப்பார். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளமாய் உடுத்தி வைத்திருப்பார். அதனால் கர்த்தர் வந்து உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருப்பார். உங்கள் குடும்பத்துக்கு வந்து அதிசயங்களை செய்வார். ஏன்னா நீங்கள் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்,
அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் ஆண்டவர் நிறைவாக்குவார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 5 அப்பமும் 2 மீனை கொண்டு 5000 பேர்களுக்கு போஷித்தார். அற்புதத்தை செய்கிற தேவன். அவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் நீங்கள் கலங்க வேண்டாம். ஒருபோதும் நீங்கள் விசனப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஏன்னா நீங்கள் தேவனை தேடி பாருங்கள். அதிகாலையில் ஆண்டவரை தேடி பாருங்கள். ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் உங்களுக்கு கண்டடைவார். ஆண்டவருக்கு நீங்கள் இடம் கொடுங்க, அவங்களுக்குள் பிரவேசிப்பார். அப்பொழுது நீங்கள் கேட்கிறது எல்லாமே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். நீங்கள் கேட்கிறது எதுவோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஏன்னா ஒரு நாளும் உங்களை கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. ஒரு தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்மளுக்கு என்ன தேவை என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நாம் கேட்கும்போது ஆண்டவர் அற்புதமாய், நான் அதிசயமாய் உங்களுக்கு தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு பலனையும் கிருபையும் ஆண்டவர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.